காணும் நண்பர் நல்ல கருத்துக்களை நம்மிடம் பகிர்கிறார். வாழ்க்கையில் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் இவை இரண்டுமே உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும். வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு அழகான காட்டுல ஒரு யானை குளத்துல குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்ப முன்னாடி ஒரு பன்னி அது முழுக்க சாக்கடையில விழுந்து கெட்ட வாசனையோட ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்துச்சு. தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள்ளுங்கள். யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்க போவதில்லை. தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும், வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்கும், மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான எந்த நேரத்துல என்ன திருப்பங்கள் நடக்கும்னு யாராலையுமே யுகிக்க முடியாத உலகத்திலேயே மிகப்பெரிய மர்ம கதை மனுஷனோட மனசுதான். நான் போராடி கற்றதை உங்களுக்கு சுலபமாக சொல்கிறேன். குறைவாக பேசுங்கள். நீங்கள் பேசும்போது மக்கள் அதிகமாக கேட்பார்கள். விஷயங்களை மிகவும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். மக்கள் பெரும்பாலும் தங்களை பற்றியே சிந்திக்கிறார்கள். நல்ல நேற்று வைத்திருந்த புன்னகையை மறந்துவிட்டு இன்று அழுது கொண்டிருக்கிறாய். நாளை இந்த அழுகையும் பறந்தோட போகிறது. இதற்குள்ளாக தானே வாழ்க்கை இருக்கிறது. கடந்து வாருங்கள். காலம் பல முன்னே இருக்கிறது வெல்ல. அது இன்னும் நிறைய ஆச்சரியங்களை வைத்து. யாருக்கும் உன் கண்ணீர் தெரியாது, யாருக்கும் உன் வருத்தம் தெரியாது, யாருக்கும் உன் வலிகள் தெரியாது. அதனால் நீ யாரையும் எதிர்பார்க்காதே. உன்னை நீயே உயர்த்திக்கொள். நமக்கானது நம்ம கிட்ட வந்து சேர்ந்தே தீரும். லேட் ஆகலாம், ஆனா நம்ம தேடலோட தீவிரம் நமக்கு வந்து சேர்ந்தே தீரும்னு வைக்கிற நம்பிக்கை நமக்கானத நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடும். ஆனா தன்மானத்தை இழந்து எதையும் அடையணும். நம் வாழ்க்கையில் என்னதான் சிலரிடம் உரிமையோடு பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள். நாம் ஒருவரிடம் என்னதான் மிகவும் பாசமாக நடந்து கொண்டாலும் வேறு யாரோ ஒருவருக்காக சில அன்பிற்கு நிகர் எதுவும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் அன்பானவர்கள் யாரும் இல்லை. எல்லோருமே தேவை என்ற காரணத்திற்காக மட்டுமே அன்பை பயன்படுத்துகிறார்கள். பணம், அன்பு இரண்டுமே 3 எழுத்துதான். ஆனால் இங்கு அன்பிற்கு மதிப்பு இல்லை. சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக கால்கள் படைத்திருக்க மாட்டான். அதை போல்தான் பிரச்சனைகள் கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையும் கொடுத்திருக்கிறான். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதில்லை. என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள்.